ரமலானில் திடீர்னு பசி எடுத்தாக்கா ஈவினிங்கோ இல்லை ஷகர்லேயோ டக்குன்னு செய்கிற டிஃபன் 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இட்லி உப்புமா வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இட்லியை நல்லா உதுத்தி விட்டு பால் தண்ணி தெளித்து மைக்ரோவேவில் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. தவாவில் நெய் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் போட்டு வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா பொடியாக அரிஞ்சு போடுங்க. இஞ்சி துருவல் போடுங்க, பூண்டு போடுங்க. போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்குங்க. தேங்காய் துருவலும் போட்டுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். இது நல்லா வதக்கிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க. லைக் போட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சூடு பண்ணி வச்சோம் இல்லையா உதுர்த்தி, அந்த இட்லியை தூக்கி அதில் நல்லா கொட்டிடுங்க. கொட்டி நல்லா பரட்டுங்க. அதாவது எல்லா இட்லிலையும் அந்த வதக்குனது படுற மாதிரி பரட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். சட்டு போட்டு செய்கிற உப்புமா, இட்லி உப்புமா இது. பசங்களுக்கு ஈஸியாக கொடுக்கலாம். வெஜிடபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் பீஸும் கேரட்டும் அழகாக கேரட் துருவி போட்டு பீஸும் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், வதக்கி நம்ம இறக்கிட வேண்டியது. லாஸ்ட்டாக இறக்கும் போது லைட்டாக பெப்பர் பொடி, ஒரு பிஞ்சு சுகரு, ஒரு கொஞ்சமாக நெய் விட்டு மிளகுத்தூள் தூவி நல்லா பரட்டி இறக்கிடுங்க. அடியில் ஒட்டிட்டுருது பார்த்தீங்களா, அது செம்ம சூப்பராக இருக்கும். அது கண்டிப்பாக அது வலித்து சாப்பிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணால் நல்லா ஊறுகாய் வச்சு ஒரு இட்லி உப்புமா வச்சு சைட் டிஷ் ஒன்றும் தேவையில்லை. இருந்தாலும் நம்ம சுகர் வச்சு சாப்பிட்லாம், இல்லை சட்னி வச்சு சாப்பிட்லாம். ஊறுகாவே போதுமானது. ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பார்த்து கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.